கிட்டத்தட்ட 65 லட்சம் நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். இதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு தான் நாம் இந்த யாத்திரையை திட்டமிட்டிருந்தோம். இந்த யாத்திரை மூலம் நாம் விவசாயிகளையும் நம்மளுடைய சகோதரிகளும் இளைஞர்களையும் பட்டியலின சகோதரர்களும் அத்தனை பேரையும் நாம் நம்மளுடைய பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்கான எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சி போய்கிட்டு இருக்குது. நாம் இன்றையோட யாத்திரையோட இன்றைக்கி யாத்திரை முடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு மாதம் எல்லாரும் யாத்திரையில் இருந்தோம். அதனால் உடனே போய் லீவ் எடுத்துடலான்ட்டு நினைக்க வேண்டாம். நாளை முதல் விவசாயிகளை தொடர்பு கொண்டு விவசாய சீர்திருத்த திட்டத்தினுடைய பலன்களையும் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு செய்த திட்டங்களையும் ஒவ்வொரு விவசாயிகளுடைய வீட்டுக்கும் சென்று நாம் எடுத்துரைக்கும் விவசாயிகளை சந்திக்கும் திட்டத்தை நாளை முதல் நாம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் செல்ல வேண்டும். அத்தனை விவசாயிகளையும் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். விவசாயிகளை நம்மளுடைய திட்டங்களை எடுத்து செல்வதற்காக நம்மளுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம் விவசாயிகளிடத்தில் ஒவ்வொரு விவசாயினுடைய வீடுகளுக்கும் சென்றே சேர வேண்டும். நாம் அவர்களை அணுக வேண்டும் என கேட்டுக்கொண்டு, ஆகையால் நாம் போக வேண்டிய தூரம் அதிகம், இருக்க வேண்டிய நாட்களே குறைவு. நம்மளிடத்தில் இருக்கிறது வெறும் 3 மாதம்தான் நம்ம கையில் இருக்கிறது. வெறும் 3 மாதம்தான் கையில் இருக்கிறது. தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்து கடவுள்களுக்கு எதிரானவர்களை, தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு எதிரானவர்களை, தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானவர்களை, தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானவர்களை அவர்களை ஓட விரட்டும் நேரம் வந்துவிட்டது. நாம் அனைவரும் கடுமையாக உழைத்து என்னுடைய சகோதரனை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரனை, ஒவ்வொரு சகோதரியும் சட்டமன்றத்திற்கு அனுப்பியே தீருவேன். வருகின்ற சட்டசபையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று சபதமேற்று இந்த சூரசம்ஹாரம் செய்த இடத்துல திமுகவை சூரசம்ஹாரம் செய்வோம். வாருங்கள் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல். பாரத் மாதா கி. போற்றுதலுக்குரிய மத்திய பிரதேசத்தினுடைய தலைமகன் ஒரு முறை ஆட்சி செய்தாலே மீண்டும் அவர் முதல்வர் ஆவாரா என்ற சந்தேகத்தை ஊடகங்கள் கிளப்புகிற இந்த நாட்டிலே 4வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற எளிமையின் நேர்மையின் சின்னமாக விளங்கக்கூடிய அவர் இன்றைக்கு அவர் வந்திருக்கிற உடையை பார்க்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், திருச்செந்தூர் முருகனை தரிசிப்பதற்காக மட்டுமல்ல, தமிழகத்தின் உடை, பண்பாடு, கலாச்சாரம் எப்படி நரேந்திர மோடி அவர்களுக்கு பிடிக்குமோ எனக்கு பிடிக்கும் என்பதை போல பட்டு வேட்டி சட்டையிலே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சுனாமி பாதிப்பின் போது இங்கிருந்து 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற மத்திய பிரதேசத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நமது முதலமைச்சர் அவர்கள் சுனாமி பாதிப்பின் பொழுது இங்கே நாகப்பட்டினம் பகுதியிலே ஏறத்தாழ 400 வீடுகளை கட்டி கொடுத்த தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நாம் அனைவரின் சார்பில் அவருடைய வருகையை காண, அவருடைய உரையை கேட்க வந்திருக்கிற நாம் அனைவரின் சார்பில் அவர்களை வருக வருகவென்று உரையாற்ற அழைக்கிறோம். भारत माता की, भारत माता की, मुरुगन भगवान की, मुरुगन भगवान की,
बैटरी 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 बेल, बैटरी 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 बेल, वीरे 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 बेल, भारत माता की। मंच पर विराजमान आत्मनो मोक्षार्थ जगत हिताय चा, इसके लिए काम करने वाले आदरणीय जीआर महाराज जी, भारतीय जनता पार्टी के नेशनल जनरल सेक्रेटरी आदरणीय सीटी रवि जी, हमारे लोकप्रिय अध्यक्ष आदरणीय एल मुरुगन जी, ताली बजा के जोर से स्वागत कीजिए उनका। எல்லாரும் கை தட்டி வரவேறுங்கன்னு சொல்றேன். आदरणीय सुधाकर रेड्डी जी, सह प्रभारी तमिलनाडु के, मेरे मित्र पुन राधाकृष्णन जी, एक्स कैबिनेट एक्स सेंट्रल मिनिस्टर, आदरणीय श्री सीपी राधाकृष्णन जी, आदरणीय एच राजा जी, आदरणीय एल गणेशन जी, आदरणीय बनाथी श्रीनिवासन जी, हमारी बहन महिला मोर्चे की नेशनल प्रेसिडेंट अन्ना मलाई जी, बीपी दुरास्वामी जी, बहन खुशबू सुंदर जी, आदरणीय केशव जी, कारू नागराज जी, और यहाँ उपस्थित मेरे प्रिय बहनों और भाइयों, सबसे पहले दोनों हाथ जोड़ के आपको शीश झुका के प्रणाम करता हूँ, आपको नमस्कार करता हूँ। ये नाम को दोहराना जरूरत नहीं नहीं ना, है. பூஜனீய ஆன்மீக பணியாற்றுகின்ற சுவாமிஜி அவர்களே, மேடையில் எல்லார் பேரையும் அவர் சொன்னது நமக்கு புரியுங்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் என் இரு கரங்கள் கூப்பி உங்களுக்கு நான் வரவேற்பினை தருகிறேன். அனது ஆன்வர்ந்த சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். मैं चौथी बार मध्य प्रदेश का मुख्यमंत्री बना हूं और कांग्रेस को तगड़ी पटकनी देके आया हूं, लेकिन चौथी बार भी अगर मध्य प्रदेश के बाहर किसी राज्य में आया हूं किसी सार्वजनिक कार्यक्रम में, तो भगवान मुरुगन की इस पवित्र धरती पर आपके बीच तमिलनाडु में आया हूं. நான் 4வது முறையாக முதலமைச்சராகி இருக்கிறேன். காங்கிரஸை அதனுடைய நிலையை முழுமையாக நிர்மூலமாக்கி இங்கே வந்திருக்கிறேன். அதே போல நான் தமிழகத்திற்கு 4வது முறையாக வந்திருப்பது பகவான் முருகன் அவர்களுடைய சரணத்திலே வணக்கத்தை தெரிவிக்க அவர் பூமிக்கு வந்திருக்கிறேன். और खाली हाथ नहीं आया हूं. मध्य प्रदेश की 8 करोड़ जनता के लिए, मध्य प्रदेश की 8 करोड़ जनता की तरफ से तमिलनाडु की 7.5 करोड़ जनता के लिए प्रेम का संदेश लेकर आया हूं. आप सब सुखी हो, आप निरोग हो, आपका मंगल हो, आपका कल्याण हो. நான் வெறுங்கையோட வரல. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 8 கோடி மக்களுடைய ஆசிகள், நீங்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும், அனைத்து சௌகரியங்களும் பெற வேண்டும் என்கின்ற வாழ்த்தினை 7 கோடி தமிழர்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். हर परिस्थिति में मध्य प्रदेश की जनता आपके साथ खड़ी है. जब सुनामी जैसा तूफान आया तब भी मैं मध्य प्रदेश का मुख्यमंत्री था और हमारे कोचजाम कुप्पम गांव था, वहां 400 मकान गरीब बहनों और भाइयों को मध्य प्रदेश की सरकार की तरफ से बना के दिए थे. அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் தமிழக மக்கள் சங்கடத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறேன். சுனாமி சமயத்திலே 400 வீடுகள் குப்பம் கிராமத்திலே கட்டி கொடுக்கப்பட்ட பொழுது அதை அழிப்பதற்காகவும் நான் தமிழகம் வந்திருக்கிறேன். लेकिन कोई एहसान नहीं किया था. हम सब भाई भाई हैं. मध्य प्रदेश में रहते हो, महाराष्ट्र में रहते हो, कर्नाटक में रहते हो, गुजरात में रहते हो, तमिलनाडु में रहते हो, पश्चिम बंगाल में रहते हो, आंध्रा में रहते हो, हम सब भारत माँ के लाल. भेदभाव का कहाँ सवाल. அது சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களோ, மகாராஷ்டிரத்தில் இருக்கின்ற மக்களோ, குஜராத்தில் இருக்கின்ற மக்களோ, ஆந்திராவில் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எந்த விதமான வேதங்களும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கின்ற செய்தியோடு வந்திருக்கிறேன். आज सच में मेरा जीवन धन्य हो गया. भगवान मुरुगन की इस पवित्र धरती पर आने का मुझे सौभाग्य मिला है. वे भगवान मुरुगन जिनको उत्तर भारत में कार्तिकेय के नाम से जाना जाता है, वे भगवान मुरुगन जिन्होंने असुरों का संहार किया, वे भगवान मुरुगन
जिनने अधर्म का नाश किया, वे भगवान मुरुगन जो तमिलनाडु की जनता के रक्षक हैं, और वे भगवान मुरुगन जिनको भारत नहीं दुनिया में जहां जहां भारतीय रहते हैं उन्हें पूजा जाता है, उन्हें प्रणाम किया जाता है। நான் என்னுடைய வாழ்நாளிலேயே மிக முக்கியமாக நாள் இன்னைக்கு. காரணம் என்னன்னா, ஆண்டவன் முருகனுடைய மண்ணிலே நான் இங்கு வந்திருக்கிறேன். இங்கு ஆண்டவன் முருகன் நமக்கு அருள்பாலிப்பது போல கார்த்திகேயன் என்கின்ற பெயரிலே நாடு முழுவதும் அவர் மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவர் அசுரர்களை சம்ஹாரம் செய்தவர். தமிழக மக்களை ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற முருகனுடைய மண்ணிலே நான் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறேன். ये मेरा परम सौभाग्य है कि इस पवित्र धरती पर आने का मुझे मौका मिला है। तमिलनाडु के टुटकुड़ी जिले की इस पावन धरा में ये वो महान भूमि है जिसने अंग्रेजों के खिलाफ लड़ने वाले महान योद्धा वीर पांडे कट्टबोम्मन को जन्म दिया। ये वो पावन भूमि है जहाँ महान क्रांतिकारी वांचीनाथम का जन्म हुआ। महान राष्ट्रवादी कवि महाकवि सुब्रमण्यम भारती इस भूमि पर जन्मे हैं। सचमुच में धन्य है ये भूमि। நான் இந்த புண்ணிய பூமியிலே வந்திருக்கிறேன். இந்த புண்ணிய பூமி, இந்த தூத்துக்குடி மாவட்டம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கட்டபொம்மனை நமக்கு அளித்திருக்கின்ற மாவட்டம். புரட்சியாளன் வாஞ்சிநாதனை அளித்த மாவட்டம் இது. அதே போல மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய மாவட்டம் இது. அந்த மண்ணிலே நான் வந்ததற்கு நான் மிகப்பெரிய அளவிலே பாக்கியம் செய்தவனாக இருக்கிறேன். ये महाबलीपुरम की धरती है, ये कांचीपुरम की धरती है, ये रामेश्वरम की धरती है, ये कन्याकुमारी की धरती है, ये मदुरई की धरती है, ये चोल चेर पल्लव राजवंशों की धरती है। यहाँ भारत रत्न डॉक्टर APJ अब्दुल कलाम पैदा हुए, ये उनकी धरती है। ये सुब्रमण्यम भारती की धरती है। सबसे प्राचीन संस्कृति, कला और शिल्प और ज्ञान की इस धरती को मैं एक बार फिर बारंबार प्रणाम करता हूँ। இந்த மண், காஞ்சிபுரம் இருக்கின்ற மண், ராமேஸ்வரம் இருக்கின்ற மண், மதுரை இருக்கின்ற புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியிலே சுப்பிரமணிய பாரதி போன்றவர்கள், அப்துல் கலாம் போன்றவர்கள், பல்வேறு தேசிய தலைவர்கள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியிலே நான் வந்திருப்பதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். आज मैं अपने तमिलनाडु इकाई के अध्यक्ष एल मुरुगन जी और आप सबको बधाई देने आया हूं, धन्यवाद देने आया हूं। भगवान मुरुगन का जिन्होंने अपमान किया, भगवान मुरुगन जो हमारी श्रद्धा के केंद्र है, हमारी आस्था के केंद्र है, जो हमारी प्रेरणा है, जो हमारी भक्ति है, उनका अपमान किया। तो ये वेल यात्रा निकालने वाले मेरे अध्यक्ष एल मुरुगन जी, सचमुच में आपने अद्भुत कार्य किया है। मैं आपका स्वागत करता हूं, मैं आपका वंदन करता हूं, मैं आपका अभिनंदन करता हूं। நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது, இந்த வேல் யாத்திரை நம்முடைய ஆண்டவன் நமக்கு அருள்பாலிப்பவர், நமக்கு அன்பிற்குரியவர், மரியாதைக்குரியவர், அந்த முருகன் இங்கு அவமானப்படுத்தப்பட்டதை எதிர்த்து இங்கு முருகன் வேல் யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டுவதற்காக, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி ஆகியவற்றை தெரிவிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ये बेल यात्रा भगवान मुरुगन की विजय यात्रा जैसी है। भगवान मुरुगन ने हमारी रक्षा के लिए असुरों का संहार किया था, और ये बेल यात्रा राष्ट्र विरोधियों की, नास्तिकों की, जो हमारी संस्कृति पर प्रहार करते, उनके विनाश का कारण बनेगी, उनको जड़ से उखाड़ के फेंक देगी। எப்படி முருகன் நம்மை ரட்சிப்பதற்காக அசுரர்களை இந்த மண்ணிலே அடித்தார், அதுபோல இந்த வேல் யாத்திரையானது தமிழகத்தில் இருக்கின்ற அசுர சக்திகளை, நாத்திக சக்திகளை, தேச விரோத சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் முழுமையாக அழிப்பதற்கான யாத்திரை இது என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன். बहन और भाई, अत्यंत दुर्भाग्यजनक है करुप्पार कुटम ने समस्त हिंदू समाज के आस्था के केंद्र आराध्य देव भगवान मुरुगन का अपमान किया है। उनके विषय में अनर्गल बातें कही है, ऐसे प्रभु के बारे में जो सबकी रक्षा करते हैं, जो सबको आशीष देते हैं, जिनका आशीर्वाद सब पर बरसता है।
मैं ऐसे लोगों को चेतावनी देना चाहता हूं, एक सीमा के आगे मत जाओ, नहीं तो तमिलनाडु और हिंदुस्तान की जनता तुम्हें छोड़ेगी नहीं। இந்த தமிழகத்திலே துர்பாக்கியமான நிலை என்னவென்று சொன்னால் இந்த கருப்பர் கூட்டம் நம்முடைய பக்திக்கு நம்முடைய ஆராதனைக்கு மையமாக இருக்கின்ற பகவான் முருகனை அவமானப்படுத்தி அவர்கள் இங்கே அவமதித்ததை பார்த்தோம். நான் இந்த கருப்பர் கூட்டத்திற்கு எச்சரிக்க விரும்புகிறேன், தயவு செய்து எல்லை மீறாதீர்கள். அப்படி எல்லை மீறுவீர்களே ஆனால் தமிழக மக்களும் பாரத நாட்டு மக்களும் உங்களை முடித்து விடுவார்கள் என்று நான் அவர்களை எச்சரிக்கிறேன். तमिल परिवारों में हमारा दिन शुरू होता है भगवान मुरुगन के प्रातः स्मरण कंदा षष्ठी कवसम से। एक कोई तमिल हिंदू मुझे बता दीजिए जिसने अपने जीवन में पळनी मुरुगन एतरुचेंदूर मुरुगन का आशीष ना पाया हो। यहां तक कि भारत भूमि से हजारों दूर, चाहे सिंगापुर हो चाहे मलेशिया हो, भगवान मुरुगन के विशाल मंदिर बने हुए, विशाल मंदिर, और दुनिया भर में उनकी पूजा होती है। தமிழகத்திலே எந்த குடும்பத்திலாவது காலையிலே முருகனுடைய வாழ்த்தாக இருக்கின்ற கந்த சஷ்டி கவசத்தை படிக்காத வீடுகள் உண்டா? தமிழகத்திலே பழனி முருகன், திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பெறாத தமிழ் மக்கள் உண்டா? இங்கு மாத்திரமல்ல, இங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்பால் இருக்கின்ற மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே பகவான் முருகனுக்கு பிரம்மாண்டமான ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. मैं ऐसे लोगों को फिर चेतावनी देना चाहता हूं, अपनी हरकतों से बाज आओ, हमारी श्रद्धा का मजाक मत बनाओ। हमारे आराध्य देव मजाक के विषय नहीं हो सकते, उनका अपमान कोई नहीं कर सकता। और जो भगवान मुरुगन का अपमान करेगा, हमारी संस्कृति और आस्था पर चोट करेगा, उसे किसी भी कीमत पर सहन नहीं किया जाएगा, नहीं किया जाएगा। நான் இவர்களை மீண்டும் எச்சரிக்க விரும்புகிறேன். முருகனுடைய பக்தர்களாக நம்முடைய பக்தியின் மீது, நம் நம்பிக்கையின் மீது, நம் கலாச்சாரத்தின் மீது, நம் பண்பாட்டின் மீது காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்களேயானால் இதை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு வருவார்கள், செயல்படுவோம் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். बिना आध्यात्मिक चेतना के, बिना धार्मिक चेतना के कोई भी व्यक्ति पूर्णता को प्राप्त नहीं कर सकता। पश्चिम के देश भौतिक प्रगति उनने की होगी, लेकिन मन में संतुष्टि का भाव नहीं है। और ऐसे लोग जिनके पास धन के अकूत भंडार भी है, उन्हें जब आत्म संतुष्टि चाहे न होती है तो भगवान मुरुगन की शरण में ही आते हैं। இந்த நாட்டில் ஆன்மீகமும் பக்தியும் இல்லாமல் மனிதன் பூரணமாக முடியாது. மேற்கத்திய நாடுகளிலே அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கலாம், ஆனால் யார் மனதிலாவது நிம்மதி இருக்கிறதா? ஆகவே உலகம் முழுதும் இருக்கின்ற அவர்கள் கூட நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்திற்காக பக்தி கேந்திரமாக இருக்கின்ற, அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்ற முருகன் அவர்களின் சரணத்திலே அவர்கள் சரணடைவதற்காகத்தான் வருகிறார்கள். हमारी आध्यात्मिक चेतना हमारी शक्ति है, लेकिन कुछ मूर्ख इसको नहीं समझ पा रहे। उनको मैं याद दिलाना चाहता हूं, आज से 2000 साल पहले महान कवि तिरुवल्लुवर ने जो कहा था, कोलिल ओरियन गुण मिलवे एन गुणत्तान ताले बनंगा तले। அதாவது ஆன்மீக மையங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதைத்தான் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறளிலே கூறியிருக்கிறார்கள். कृपार कुट्टम जैसे तत्व इस संस्कृति का नाश करना चाहते हैं, उन्हें हम किसी भी कीमत पर सफल नहीं होने देंगे। अपनी संस्कृति, अपनी परंपरा, अपने जीवन मूल्य, अपने महापुरुषों द्वारा बताए हुए मार्ग पर हम चलेंगे, और जो भी उसे नुकसान पहुंचाएगा उनके खिलाफ हम संघर्ष करेंगे, और भगवान मुरुगन के आशीर्वाद से हम विजयी होंगे, हम जीतेंगे। கருப்பர் கூட்டம் போன்ற முட்டாள் கூட்டத்திற்கு நான் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். எங்கள் ஆன்மீக பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்போம், ஆனால் அதற்கு இடையூறு செய்வதற்காக யாரேனும்
முட்டாள் கூட்டம் முயற்சி செய்யுமானால் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். मैं तमिलनाडु की महान जनता को यह आह्वान करता हूं कि ऐसे नास्तिक हमारी संस्कृति के विरोधी तत्वों को वो उखाड़ के फेंक दे और भारतीय जनता पार्टी जिसका मंत्र है हमारे नेता श्रीमान नरेंद्र मोदी जी जिन्होंने कहा है सबका साथ और सबका विकास, उसको साथ में लेके भारतीय जनता पार्टी के साथ आगे बढ़े. இந்த நாத்திக சக்திகளுக்கு, இந்து விரோத சக்திகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய முயற்சிகளை கைவிடுங்கள். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற கட்சி. நம்முடைய கோஷமாக எது இருக்கிறது? சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம் என்கின்ற கோஷத்தோடு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாட்டை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். हमारे नेता श्रीमान नरेंद्र मोदी जी साधारण व्यक्ति नहीं है, वो भारत को भगवान का वरदान है. हमने कभी सपना देखा था एक वैभवशाली भारत का, एक गौरवशाली भारत, एक संपन्न भारत, एक शक्तिशाली भारत, एक समृद्ध भारत, और ऐसे भारत का निर्माण हो रहा है श्रीमान नरेंद्र मोदी जी के नेतृत्व में. திரு நரேந்திர மோடி அவர்கள் சாதாரண மனித பிறவி அல்ல. நாம் என்ன கனவு கண்டோம்? வலிமை மிக்க பாரதத்தை, வளமை மிக்க பாரதத்தை, வளர்ச்சி உள்ள பாரதத்தை அடைய வேண்டும் என்கின்ற கனவு கண்ட நாம் அதை நிறைவேற்றுவதற்காக அவதரித்திருக்கின்ற நபர்தான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். नरेंद्र मोदी जी की हर सांस भारत की 135 करोड़ जनता के लिए समर्पित है. उनका अपने जीवन में क्या है? पूरा भारत उनका परिवार है और पूरे देश को आगे बढ़ाने के लिए मोदी जी दिन और रात काम कर रहे हैं. நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம் என்ன? இந்த நாட்டில் இருக்கின்ற 135 கோடி மக்களும் நல்லதுகளை பெற வேண்டும். அவருடைய குடும்பம் தனக்கென்று ஒன்றும் கிடையாது. இந்த 135 கோடி மக்களும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இரவு பகலாக அவர்களின் முன்னேற்றத்திற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். हमारे नेता श्रद्धेय एमजीआर ने जो काम बरसों पहले प्रारंभ किए थे, चाहे वो मध्याह्न भोजन प्रारंभ करने का काम हो जिसके कारण बच्चे स्कूल में पढ़ने गए, और चाहे वो बेटियों के विवाह का कार्यक्रम हो जिसको शिक्षा से उन्होंने जोड़ा था, जिसके कारण न केवल बेटियां पढ़ी, न केवल विवाह हुआ, बल्कि पढ़ के आगे भी बढ़ी, उस अभियान को पूर्णता पर पहुंचाया है श्रीमान नरेंद्र मोदी जी ने. बेटी बचाओ बेटी पढ़ाओ अभियान, हर घर को मकान, हर गरीब को मकान देने का अभियान, उज्ज्वला रसोई गैस कनेक्शन देने का अभियान, शुद्ध पीने का पानी देने का अभियान, घर घर में शौचालय बनाने का अभियान. सचमुच में नरेंद्र मोदी अद्भुत है. எப்படி நம்முடைய இங்கு தமிழகத்தின் முதல்வராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறந்த தலைவராக மதிய உணவு திட்டத்தின் மூலம் குழந்தைகள் படிக்க பள்ளிக்கூடத்திற்கு போகட்டும். அது மாத்திரமல்ல, பெண் குழந்தைகளுடைய திருமணங்களுக்கான நலத்திட்டங்கள், இந்த மாதிரியான திட்டங்களை இங்கு தமிழகத்திலே செயல்படுத்தியதை போல இன்று நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தின் மூலமாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம். எந்த வீட்டிற்கு கேஸ் கனெக்ஷன் இல்லையோ அவங்க வீட்டுக்கு கேஸ், யார் வீட்டுக்கு கழிவறை இல்லையோ அவங்க வீட்டுக்கு கழிவறை என்று எல்லா விதங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம். जब कोरोना ने पूरी दुनिया में हाहाकार मचा दिया, अमेरिका, इंग्लैंड, जर्मनी, अलग अलग दुनिया के देश मुकाबला नहीं कर पा रहे थे, राह नहीं सूझ रही थी कि क्या करें, तब ये नरेंद्र मोदी थे जिन्होंने लॉकडाउन का आह्वान किया और पूरा देश उनके पीछे चल पड़ा. कोरोना का सफलता से मुकाबला किया नरेंद्र मोदी जी ने. ट्रंप कोरोना का मुकाबला नहीं कर पाए, इसलिए चुनाव में हार गए, लेकिन नरेंद्र मोदी जी ने कोरोना के संकट से देश को बाहर निकालने के लिए कुशलता से नेतृत्व किया है. கொரோனா சமயத்திலே மிகப்பெரிய முன்னேறிய நாடுகள், அது அமெரிக்காவோ இங்கிலாந்தோ ஜெர்மனியோ,
கொரோனாவை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த கொரோனாவை எதிர்கொள்வதற்காக மோடிஜி அவர்கள் அழைப்பு அறைகூவல் விட்டார்கள். இந்த லாக்டவுன் முழு அடைப்பு நாம் கொண்டு வந்தோம். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் மோடியின் பின்னால் இருந்தார்கள். நாம் அதிலே கொரோனாவை எதிர்கொள்வதிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் ட்ரம்ப்னால முடியல. அதனால்தான் ட்ரம்ப் அவர்கள் தோற்று போனார்கள். ஆகவே உலகம் முழுவதும் அவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் மோடி அவர்கள் சரியான நடவடிக்கையின் மூலம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். बहन और भाइयों, ये सच है, मोदी है तो मुमकिन है। मोदी हर चीज को मुमकिन कर देते हैं और इसे बहुत जल्दी हमारा विश्वास है कोरोना की वैक्सीन भी हिंदुस्तान की धरती पर आएगी और जनता को वैक्सीन लगाई जाएगी। मोदी है तो पॉसिबल है, पॉसिबल पॉसिबल, इम्पॉसिबल कुछ भी नहीं पॉसिबल है। மோடின்னு சொன்னாலே சாத்தியமானது என்று அர்த்தம். ஏனென்றால் இந்த கொரோனாவிற்கு எதிராக நடவடிக்கையிலே வெற்றிகரமாக அதற்கு எதிரான தடுப்பூசியும் இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய விதத்தில் சாத்தியமான ஒரு தலைமையாக மோடி அவர்கள் இருக்கிறார்கள். और मोदी जी ने किसानों के कल्याण के लिए जो काम किया है, हिंदुस्तान क्या दुनिया में कहीं नहीं हुआ। ये मोदी है जिन्हें प्रधानमंत्री किसान सम्मान निधि के रूप में तमिलनाडु के किसानों के खाते में भी हजारों करोड़ रुपए की राशि डाली है। ये मोदी है जिन्होंने प्रधानमंत्री फसल बीमा योजना बनाई है। ये मोदी है जिन्होंने 3 किसान कानून बनाए हैं। मैं दावे के साथ कहता हूं, ये कानून किसान विरोधी नहीं है। மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு செய்தது போல் யாரும் செஞ்சிருக்க முடியாது. கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் கூட லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவர்கள் கணக்கிலே போட்டிருக்கின்ற ஒரு நபர் திரு மோடி அவர்கள். அது மாத்திரமல்ல, விவசாயி பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் நிவாரணம் அளிப்பதற்கான திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். விவசாயிகளுக்காக இந்த 3 திட்டங்கள் சட்டங்களானது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. நான் விவாதிக்க தயார். நான் சவாலாகவே சொல்லுகிறேன், இந்த விவசாய சட்டங்கள் விவசாயி விரோதமானது அல்ல. मैं तमिलनाडु के किसान भाइयों और बहनों से कहना चाहता हूं, अगर किसान अपना अनाज मंडी में बेचना चाहे तो मंडी में बेचे, लेकिन मंडी के बाहर अगर उसको अच्छे दाम मिलते हैं तो किसी को उसको मंडी के बाहर बेचने में आपत्ति क्या है? इसमें क्या किसान विरोधी है? अगर कोई किसान पहले से अपनी फसल जब बोता है और उसको ये एश्योर कर दिया जाता है कि इतने दाम तुम्हें मिलेंगे, तो कॉन्ट्रैक्ट फार्मिंग में किसानों का नुकसान क्या है? अगर कोई व्यापारी बिना स्टॉक लिमिट के खरीद के ज्यादा फसल किसान की रखना चाहे, इसमें किसान विरोधी क्या है? இந்த சட்டத்தில் விவசாயி விரோதமானது என்ன இருக்கு? நான் தமிழக விவசாயிகளிடம் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய பொருட்களை நீங்க மண்டியில் விற்கணும்னா விற்கலாம், இல்ல மண்டிக்கு வெளியில அதிக விலை கிடைக்குமானால் அதை விற்கலாம். இது சொல்றதுல விவசாய விரோதம் என்ன இருக்கு? ஆகவே விவசாயி கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஒப்பந்த பண்ணையம், அதுலயும் என்ன, விவசாயிகளுக்கு வெளியில அதிகமான விலை கிடைக்குமானால் அவர்கள் விற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஷரத்து அதிலே இருக்கிறது. ஆகவே இதில் விவசாயிகளுக்கு விரோதமான அம்சங்கள் எதுவும் கிடையாது. लेकिन कांग्रेस और बाकी विरोधी पार्टियां डीएमके जैसी जब मैदान में मुकाबला नहीं कर पाती तो फिर गलत तरीके से विरोध करवाने का काम करती है। मैं मोदी जी के नेतृत्व में पूरा विश्वास करता हूं और अब हम संकल्प लेते हैं कि मोदी जी आप आगे बढ़ो, किसान आपके साथ है, तमिलनाडु आपके साथ है, देश आपके साथ है। எப்பொழுது நேரடியாக களத்திலே நம்ம எதிர்கொள்ள முடியவில்லையோ, காங்கிரஸ் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் பொய்யான பிரச்சாரங்களை செய்து எதிர்க்க பார்க்கிறார்கள். ஆனால் நான் மோடிஜி அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் முன்னேறுங்கள், விவசாயிகள் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள், தமிழக மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் முன்னேறுங்கள் என்று நான் மோடி அவர்களுக்கு ஒரு உறுதிப்பாடை தருகிறேன். प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने समाज के हर वर्ग के लिए काम किया है, सबके लिए काम किया, कोई नहीं छोड़ा उन्होंने। गरीब हो, माताएं बहनें हो, नौजवान हो, किसान हो, हर वर्ग के कल्याण का काम किया है। और अगर मैं
एक गीत मुझे तमिलनाडु में जो गीत गाया जाता है तमिल भाषा में, आज उसकी कुछ पंक्तियां मैंने पढ़ी थी, वो पंक्तियां भी आपके सामने दोहराना चाहता हूं। कोडोत्तेलम कोडुतार, अवर एरकुग्गा कोडुतार, अरुबरुक्का कोडुतार, इल्लै उरक्के कोडुतार। அதாவது மோடி அவர்களுடைய அரசாங்கம் எல்லா வர்க்கத்தினருக்குமாக எல்லா பிரிவினருக்குமாக நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது ஏழை மக்களாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் நலனிற்காக. நான் தமிழில் ஒரு பாட்டு இப்போ கேட்டேன். அந்த பாட்டு என்ன? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அது யாருக்காக கொடுத்தார்? ஒருவருக்காக கொடுத்தார் இல்லை, அவர் ஊருக்காக கொடுத்தார். पिछले 6 सालों में एमजीआर बन गए। पिछले 6 सालों में मोदी जी ने एक नहीं अनेकों सौगातें तमिलनाडु को दिए। तमिलनाडु के 45 लाख किसानों को 4,400 करोड़ रुपया सीधे उनके खाते में भेजने का काम किया है नरेंद्र मोदी जी ने। ग्रामीण सहकारी बैंक और आरआरबी के माध्यम से 30,000 करोड़ रुपया किसानों को अलग से दिया है तो प्रधानमंत्री नरेंद्र मोदी ने। தமிழகத்திற்காக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள். விவசாயிகளுக்காக அவர்களுடைய கணக்கில் 4,300 கோடி ரூபாய் இதுவரை செலுத்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரியா கிராம வங்கிகள் மூலம், கூட்டுறவு வங்கிகள் மூலம் தமிழக விவசாயிகளுக்காக 30,000 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டு இருக்கிறது. सागरमाला परियोजना के अंतर्गत इंफ्रास्ट्रक्चर डेवलप करने के लिए 2,25,000 करोड़ रुपया प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने तमिलनाडु को दिया है। आने वाले समय में पोर्ट हो, एयरपोर्ट हो, सड़कें हो, अलग ढंग से तमिलनाडु में विकसित होते हुए दिखाई देंगी। சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக 2,35,000 கோடி ரூபாய் நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அதே போல துறைமுகங்களை மேம்படுத்துவதற்காக மீனவர் துறைமுகம் மற்றது இதை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. एक साल में 32,800 करोड़ रुपए की राशि तमिलनाडु के विकास के लिए दी है तो प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने, कांग्रेस या यूपीए की सरकार ने इतनी राशि कभी नहीं दी। அதே மாதிரியாக ஒரு வருஷத்துக்கு 32,800 கோடி ரூபாய் நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. இதற்கு முன்பாக காங்கிரஸ் ஒரு காலகட்டத்திலும் இம்மாதிரியாக கொடுத்தது. आप जानते हैं मेरे बहनों और भाइयों, तमिलनाडु के चौतरफा विकास के लिए 70,000 करोड़ के प्रोजेक्ट्स का शिलान्यास और भूमि पूजन किया गया है। तमिल की गर्व करने योग्य परंपरा जलीकट्टू को फिर से प्रारंभ कर दिया गया है। जलीकट्टू 70,000 करोड़ रुपया अलग अलग प्रोजेक्ट्स के பல்வேறு திட்டங்களுக்காக 70,000 கோடி ரூபாய் தமிழக அரசிற்கு திட்டங்களுக்காக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜல்லிக்கட்டை தமிழகத்திலே நடத்த அதிகாரம் கொடுத்தது மோடி सरकार। तमिलनाडु में नए 11 मेडिकल कॉलेज, तमिलनाडु में 12 स्मार्ट सिटी, तमिलनाडु के 48 लाख खाता धारकों को 15,500 करोड़ रुपए का मुद्रा लोन भी दिया है तो प्रधानमंत्री नरेंद्र मोदी ने। தமிழகத்தில் ஸ்மார்ட் சிட்டி 12, 11 மருத்துவக் கல்லூரிகள், அதே மாதிரியாக பல்வேறு ये 11 मेडिकल कॉलेजेज, 12 मुद्रा लोन 15,500 करोड़, 15,500 கோடி ரூபாய் முத்ரா வங்கி கடன் திட்டத்திலே தமிழகத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது। 7 लाख करोड़ रुपए के डिफेंस कॉरिडोर को भी मंजूरी दी है। मदुरै में एम्स अस्पताल और तूतीकोरिन में नए पोर्ट की स्थापना ये भी नरेंद्र मोदी जी ने की। அதாவது தமிழகத்திற்கு 7 लाख करोड़ 7 लाख करोड़ 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது। மதுரையில் எய்ம்ஸ் கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது। தூத்துக்குடி புதிய துறைமுகத்திற்கான அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது। केंद्र की एनडीए सरकार, भारतीय जनता पार्टी की सरकार, नरेंद्र मोदी जी, अमित शाह जी और हमारे राष्ट्रीय अध्यक्ष जेपी नड्डा जी तमिलनाडु के साथ खड़े हैं, हर पल साथ है और तमिलनाडु के विकास में कोई कसर नहीं छोड़ी जाएगी।
நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய நலனுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார்கள். எந்த விதத்திலும் தமிழகம் பாதிக்கின்ற அளவிற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். और यही विकास की दृष्टि है कि भारतीय जनता पार्टी देश में चारों तरफ आगे बढ़ रही है। मध्य प्रदेश में कांग्रेस कहती थी कि हमारे विधायक भाजपा में गए हैं, कोई नहीं जीतेगा, लेकिन भारी बहुमत से हम जीत के आ गए। बिहार में मीडिया के मित्रों ने तो घोषित कर दिया था कि भारतीय जनता पार्टी नहीं जीतेगी, लेकिन बिहार में ऐतिहासिक विजय भारतीय जनता पार्टी ने प्राप्त की है। और हैदराबाद, अभी हमारे मित्र बोल रहे थे, हैदराबाद नगर निगम में 12 गुना ज्यादा सीटें जीत के हम केसीआर के बराबरी पर पहुंच गए। और मैं दावे के साथ कह रहा हूं, पश्चिम बंगाल में भारतीय जनता पार्टी सरकार बनाने जा रही है। மேம்பாடு முன்னேற்றம் என்பதை நாம் லட்சியமாக கொண்டு பாரத நாட்டின் 4 திக்குகளிலும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசத்திலே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்தார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி நமக்கு சவால் விட்டது, ஒருவர் கூட இதில் மீண்டும் வெற்றி பெற்று வரமாட்டார்கள் என்று. ஆனால் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு மீண்டும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரியாக பீகாரிலே சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனால் நாம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை பீகாரிலே பெற்றிருக்கிறோம். அதே மாதிரியாக நான் சொல்லுகிறேன், இது ஒரு சவால். மேற்கு வங்கத்திலே மிக பெரிய பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம். நம்முடைய நண்பர்கள் இப்பொழுது சொன்னார்கள் ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் பற்றி. 12 மடங்கு வெற்றி பெற்று ஹைதராபாத் மாநகராட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி சரித்திரம் படைத்திருக்கிறது. पश्चिम बंगाल में भाजपा, तेलंगाना में भाजपा और उसके बाद एनडीए आएगा। तमिलनाडु में भी अंधेरा छटेगा, सूरज निकलेगा और कमल खिलेगा। தமிழகத்திலும் கூட எல்லா இடத்திலும், அது மேற்கு வங்கமா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி, ஹைதராபாதா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்திலுமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெறும். தமிழகத்தில் இருள் நீங்கும், சூரிய ஒளி வரும், இங்கு தாமரை மலரும் என்று கூறுகிறேன். और यहाँ तो डीएमके के साथ कांग्रेस खड़ी है। कांग्रेस जिसके साथ जाती है वो डूब जाता है, बचता नहीं है। हम तो डूबे हैं सनम, तुमको भी ले डूबेंगे। बिहार में चले गई तेजस्वी आरजेडी के साथ, तो आरजेडी की लालटें नहीं बुझ गई, पता ही नहीं चला। और अब यहाँ डीएमके के साथ आ गई है। सोच रहे ना स्टालिन, ना तुम बचोगे ना कांग्रेस बचेगी। தமிழகத்திலே இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறது. காங்கிரஸோடு யார் கூட்டணி வச்சாலும் மூழ்க வேண்டியதுதான். ஏன்னா, அதாவது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, தானுங்கட்டு சந்திர புஷ்கரணியும் எடுத்தது மாதிரி. அது என்ன சொல்றாரு, காங்கிரஸோட போனா தானும் முழுக வேண்டியதான், காங்கிரஸும் முழுக வேண்டியதான். அதனால இங்க ஸ்டாலினுக்கு நான் சொல்ல விரும்புறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா பாதுகாப்பா இருந்துக்கோ. ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சா அதுவும் காலி, நீயும் காலி. और इसलिए कार्यकर्ता बहनों और भाइयों तैयार हो जाओ। आने वाला समय तमिलनाडु में भाजपा का है। गांव गांव जाओ, अलग जगाओ, जागरण का मंत्र फूको और बैल यात्रा के माध्यम से वही काम एल मुरुगन जी और आप सब कार्यकर्ताओं ने किया है। मैं आपको बधाई देता हूं। और सुन लो, भगवान मुरुगन का अपमान करने वालों, भगवान मुरुगन तुम्हें कहीं का नहीं छोड़ेंगे। मैं एक युक्ति के साथ भगवान मुरुगन के कंदा षष्ठी कावसन में जो कहा गया है उसके साथ अपनी बात समाप्त करूंगा। पोल थावराई पोड़ी पोड़ी याकूम नालोर निनाई विल नड़नम आड़ूम। पोल थावराई पोड़ी पोड़ी याकूम, போல் தவறை பொடி பொடியாக்கும் நல்லோர் எண்ணம் நடனமா. அதாவது நான் பிஜேபி செயல் வீரர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். நீங்கள் கிராமம் கிராமமாக செல்லுங்கள். வருங்காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடையது. மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். இந்த வேல் யாத்திரையின் முருகன் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கின்ற வேல் யாத்திரையின் எழுச்சியின் காரணமாக
நாம் கந்த சஷ்டி கவசத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்ற விஷயத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் எதிர்காலம், வெற்றி நமதே என்று சொல்லி முடிக்கிறேன். डीएमके से मैं केवल यही कहना चाहता हूं कि नूर की एक किरण जुल्मात पे भारी होगी, रात तुम्हारी है लेकिन सुबह हमारी होगी, भारतीय जनता पार्टी की होगी. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரவு உன்னதாக இருக்கலாம், ஆனால் விடியல் என்னுடையதாக இருக்கும் என்று. बैटरी 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 बेल, வெற்றி வெற்றி बैटरी 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 बेल, வீர 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 வேல், बैटरी 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 बेल. வீர 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 வேல். भारत माता की ஜெய் मुरुगन भगवान की ஜெய். बहुत बहुत धन्यवाद. நவ அண்டம் அனைவரும் இணைந்து நாட்டு வாழ்த்து பாடுவோம். நவ அண்டம் 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 நாட்டு வாழ்த்து. அனைவரும் அமைதியா இருங்க. தலைவர் போன பிறகுதான் எழுந்த கோபம் அது தீராத சாபமாய் தொடருமே உண்மை அநியாயம் முடியட்டுமே. பல தடவை பதவிகளில் இருந்தவர்கள் புரிந்ததென்ன எழுகிறது முருகன் படை ஜெயிப்பதற்கு மோடி துணை வாராது வாராது முருகன் வேல் கொண்டு வாராட்டும் கூட்டமே வந்து பார்க்கின்று வருகிறது வேல்வேல் எழுகிறது வேல்வேல் எழுந்து வரும் முருகன் படை இனி நமக்கு யாரு தடை வாராது வாராது முருகன் வேல் கொண்டு வாராட்டும் கூட்டமே வந்து பார்க்கின்று முருகன்